Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahilladzi allamal insana ma lam ya'lam. Ahmaduhu wa huwal azizul akram. Wa ashkuruhu ala ma tafaddala bihi wa an'am. Wassalatu wassalamu ala nabiyyil mukarram. Warrasulil mu'allam. Wa ala alihi wa sahbihi ahlil fadaili wal maghnam. Wa man tabi'ahum bi ihsanin ma alimna minhum wa ma lam na'lam amma ba'd. நாங்கள் கடைசியாக பார்த்த பகுதி 15வது பாடம். அதாவது சர்ஃபு கலையில் இருக்கக்கூடிய முக்கியமான வசன்கள் சம்பந்தமாக நாம் தொடங்கி வச்சோம். அதனுடைய தொடராகத்தான் இந்த பாடம் இப்போ அமைய போகுது. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நாங்கள் சர்ஃபுடைய வசன்கள் சம்பந்தமாகத்தான் படிக்க போகிறோம். பொதுவாக அரபு மொழியில் ஒரு பெயர் சொல்லாக இருந்தாலும் அல்லது வினை சொல்லாக இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லி ஒரு குறித்த அளவுகோல் ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஃபோமட்டில் அல்லது இந்த ஃபோமில் தான் அது வரும் அப்படிங்கிறது அரபுல அறியப்பட்ட விஷயம். அதுலேயும் குறிப்பாக வினை சொற்கள் ஃபியலுக்குரிய அந்த வசன்கள் மிக பிரபலமானது. இஸ்ம்களுக்கு நிறைய வசன்கள் இருக்குது. ஆனால் ஃபியலுக்கு ஒரு லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த லிமிட்டை தாண்டாது அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது சுமார் 44 வசன்கள் ஃபோமட்டு இருக்குது. அந்த வசன் படிதான், அந்த ஃபோமியுலா படித்தான் அந்த ஃபியல் வரும். எனவே ஒரு ஃபியலுங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு அந்த வசன்களை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இது கண்டிப்பாக ஃபியலாகத்தான் இருக்கும் என்கிறத நமக்கு ஓரளவு ரியலைஸ் பண்ணலாம், நமக்கு ரெகக்னைஸ் பண்ணி கொள்ளையிலும் அடையாளம் கண்டு கொள்ள இயலுமாக இருக்கும். அப்போ இந்த வசன்கள் அதை இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க, பாபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபுன்னு சொல்றது, ஒவ்வொரு பாபுன்னா ஒரு விண்டோ, ஒவ்வொரு டோர்ன்ற அர்த்தம். ஒவ்வொரு செப்டராக பார்த்து கொண்டு போறதுனால அதுக்கு பாபுன்னு சொல்லுவாங்க. வசன் அல்லது மீசான் என்கிறது இஸ்கல், மோஃபோலஜிக்கல் இஸ்கல். பாபு என்கிறது ஒவ்வொரு அந்த வசன்கள் சம்பந்தமான பாடத்தை கொண்டு வந்திருக்கிறதுனால அதுக்கு பாபுன்னு சொல்லுவாங்க. அல்லது அதை இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு கேட்டால், அதாவது பொதுவாக ஒரு 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 ஃபியல் வருகுதுன்றால் அந்த ஃபியலினுடைய மாலி, ஒரு ஃபியலுடைய மாலியை சொல்லும் பொழுது வசன்று சொல்லியும் அதனுடைய மஸ்தரை சொல்லும் பொழுது பாபுன்னும் சொல்லுவாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் 4 எழுத்து வினை சொற்கள் சம்பந்தமாக படிக்கும் பொழுது அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ உதாரணமாக வஸ்னு அஃஅல பாபுல் இஃப்ஆலி, வஸ்னு ஃபஅல பாபு தஃஈலின்னு சொல்லுவாங்க. வஸ்னு ஃபஅல பாபுல் முஃபஅலதி வல் ஃபிஆலி, வஸ்னு இஃப்தஅல பாபுல் இஃப்தியாலி, வஸ்னு இன்ஃபஅல பாபுல் இன்ஃபியாலி அப்படின்னு சொல்லி அந்த பெரும்பாலும் இந்த 4 எழுத்துக்கு மேலே வரக்கூடிய வினை சொற்களில் மாதி சொல்லும் பொழுது வசனும், மஸ்தர் சொல்லும் பொழுது அதுக்கு பாபுன்னு சொல்லியும் அடையாளப்படுத்தியும் சிலாக்கள் சொல்லுவாங்க. ஆனால் சுலாசியான ஃபியல்ல பாபு கதை ஒன்று கதைக்க மாட்டாங்க, அங்கே வசன்டே சொல்லுவாங்க. வசன் ஃபஅல எஃப் உலு, வசன் ஃபஅல எஃப் இலு, வசன் அதாவது இங்கே பெரும்பாலும் 3 எழுத்து வினை சொற்களில் பெரும்பாலும் மாதியையும் முலாரியையும் தான் ஃபோமட்டா சொல்லுவாங்க. மாதியும் முலாரியும் தான் 3 எழுத்து வினை சொற்கள்ல வரும். அதாவது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மாலி 3 எழுத்துல வரப்போகுது, முலாரி அந்த முலாரத்துடைய எழுத்தையும் சேர்த்து 4 எழுத்துல வரப்போகுது. அப்போ இங்கே ஹரக்கத் மாற்றம் எங்கே நடக்கும்னு கேட்டால் பெரும்பாலும் ஐன்கலிமாவுக்கு தான் நடக்கும். பாருங்க, லரபனல் ஃபஅல ஐன்கலிமாவுக்கு ஃபத்தஹ் வருது, யல்ரிபூண்டச்ச எஃப் இலு ஐங்கலிமாவுக்கு கஸ்ரா வருது. மற்ற எல்லா ஹரக்கத்தும் எல்லா வினை சொற்களுக்கும் ஒன்றா தான் வரும் சுலாசியான ஃபியல்ல. அதனால மாதியும் முலாரிலையும் ஐங்கலிமாவுக்கு வர ஹரக்கத் சேஞ்ச் ஆகிறதுனால அங்கே மாதியையும் முலாரியையும் வச்சுத்தான் அந்த வசன் உருவாக்குவாங்க. 3 எழுத்தை தாண்டி வரக்கூடிய 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து வினை சொற்கள்ல மாதியையும் மஸ்தரையும் தான் என்னது சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த மாதி நமக்கு கண்டிப்பாக தெரியணும், அதில் அசில் எழுத்து இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு. மஸ்தர் நமக்கு தேவைப்படுறதுக்கு காரணம் பெரும்பாலும் 3 எழுத்தை தாண்டி வரக்கூடிய, அதாவது 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து வரக்கூடிய மஸ்தர்கள் பெரும்பாலும்
கியாசி. கியாசி என்றால் ஒரே ஃபார்ம்ல தான் வரும். எந்த ஒரு வினைச்சொல் எடுத்து பார்த்தாலும் அந்த வசனுக்கு வந்தால் அதனுடைய மஸ்தர் அந்த வசன் படி தான் வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் சுலாசியான ஃபியல்ல மஸ்தர் அப்படி அல்ல, ஒவ்வொரு கோலத்துல வரும். சுமார் 33 விதங்கள் அல்லது 34 விதங்கள் படி மஸ்தர் வரலாம் ஒரு சுலாசியான ஃபியல்ல. 3 எழுத்து வினைச்சொல் அப்படி வாரத்துக்கு கேடும். சரி, இப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, பாடம் 15 உறுப்பிலக்கண கலையில். உறுப்பிலக்கணம்ங்கிறது இல்மு சர்ஃப். இல்மு சர்ஃபுக்கு சொல் இலக்கணம்டுவாங்க, உறுப்பிலக்கணம்டுவாங்க, சொல் வடிவவியல்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேர் இருக்குது தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து லேசி, அதாவது நாங்க வந்து மோஃபாலஜி அப்படின்னே சொல்லிடுவோம் இல்மு சர்ஃபுக்கு, மோஃபாலஜி. தமிழ்ல அப்படி அல்ல. தமிழ்ல உறுப்பிலக்கணம் அல்லது சொல் இலக்கணம் அல்லது சொல் வடிவவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்முல் இஷ்டிகாக், இல்மு சர்ஃப். உறுப்பிலக்கண கலையில் இடம்பெறும் முக்கிய வசன்கள் சம்பந்தமான ஒரு குறும்பார்வை, ஒரு சின்ன கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வசன்கள் அல்லது பாபுகள் எனப்படுவது ஒரு வினைச்சொல் அமைந்து வரும் சொல்லிலக்கண வாய்ப்பாடு. சொல்லிலக்கண வாய்ப்பாடுனா அந்த அல் மீசானு சர்ஃபி, அதான் சொல்லிலக்கண வாய்ப்பாடு. அல் மீசான் அஸ் சர்ஃபி. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிக்கொண்டு போகிறதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு அதை கிரகிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், கம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு மனத்தியாலத்துக்குள்ளே சில நிறைய விஷயங்கள் சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் வேகமாக பேசிக்கொண்டு போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் கிளிப்பை திருப்பி நீங்கள் ரிப்பீட் பாடம் பார்க்குற நேரத்தில் போஸ்ட் பண்ணி நிறுத்தி நீங்கள் கேட்குற நேரத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ வசன்கள் அல்லது பாபுகள் எனப்படுவது ஒரு வினைச்சொல் அமைந்து வரும் சொல்லிலக்கண வாய்ப்பாடு அல்லது அளவுகோல். சொல்லிலக்கண அளவுகோல், மோஃபாலஜிக்கல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வினைச்சொல்லும் எந்த ஒரு வினைச்சொல்லும்னா எந்த ஒரு ஃபியலும் ஏதேனும் ஒரு குறித்த ஒரு சர்டன் மோஃபாலஜிக்கல் ஸ்கேல் படி தான் வரும். ஒரு குறித்த சொல்லிலக்கண அளவுகோலுக்கு ஏற்பவே அமைந்திருக்கும். அந்த ஒரு குறித்தன்னு சொன்னா ஒரு சர்டன் பெர்டிக்யூலர் என்னது மோஃபாலஜிக்கல் ஃபார்மேட்டை தான் சொல்றாரு. அது ஒருபோதும் இந்த விதியை ஒரு வினைச்சொல் மீற முடியாது. இந்த ரூல்ஸை வந்து ஒரு காலமும் பிரேக் பண்ற மாதிரி வராது ஒரு வினைச்சொல். இந்த ரூல்ஸ் படி தான் வரும். அப்படி மீறுமாக இருந்தால், அந்த ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்ட் அது வருகுதுன்றால் அதை ஒரு பூர்ண வினைச்சொல்லாக நாம் கருத முடியாது. அதை ஒரு கம்ப்ளீட் வேர்புன்னு நமக்கு அதை சொல்ல இயலாது. சொல்லிலக்கண அளவுகோலுக்கான பொது சொல் அளவுகோலாக கொள்ளப்படுவது ஃபஅல என்ற பதமே ஆகும். பொதுவாக எந்த ஒரு ஃபியலினுடைய வசனை நம்ம அளக்கிறதுக்கு ஃபஅல என்கிற சொல்லத்தான் வச்சுக்குவோம். அதுல இருந்துதான் மற்ற அவ்வளோ மாற்றமும் வரும். ஃபஅல, ஃபஉல, ஃபஇல, அஃஅல, ஃபஅல, ஃபஅல, இன்ஃபஅல, இஃப்தஅல, ஃபஅல, என்னது தஃபஅல, என்ன கோலத்துல வரட்டும் அந்த ஃபஅல, ஃப ஐன் லாம் என்கிற அந்த 3 எழுத்தையும் தழுவித்தான் வசன் நம்ம உருவாக்க போறோம். அதை நம்ம மறந்துடப்படாது. அது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் பின்னால விரிவா வரும். இந்த மூலச்சொல்லை அடிப்படையாக கொண்ட இந்த மூலச்சொல்னால் இந்த பேசிக்கான இந்த 3 எழுத்து ஃபா ஐன் லாம் இதை வச்சுதான் சகல வசன்களும் உருவாக்கப்பட்டிருக்குது. அரபு மொழியில் சொல்லிலக்கண கலையில், அரபு மொழியின் சொல்லிலக்கண கலை என்றால் இந்த இல்மு சர்ஃபில் சுமார் 44 சொல்லிலக்கண அளவுகோல்கள், அதாவது வசன்கள் இருக்குது. அந்த அந்த 44 வசனையும் 3 பெரிய பகுதிகளாக நம்ம பிரிப்போம். ஒன்று அடிப்படை வசன்கள், பிரிந்து வந்த வசன்கள், சேர்க்கப்பட்ட வசன்கள்னு சொல்லி 3க்கா நம்ம பிரிப்போம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். திருப்பி ஒரு முராஜாவுக்காக வேண்டி ஒரு 5-10 நிமிஷம் சொல்ல போறேன் இந்த விஷயங்களை. இப்ப நாங்க முதலாவது வந்து இந்த அடிப்படை வசன்கள், இதுக்கு நாங்க சொல்ற அல் அபுவாபுல் உசூல். அந்த அரபு சொற்களை கொஞ்சம் சேர்த்து கொள்ளணும். நான் அதை சேர்த்துக்கொள்ள மறந்துட்டேன். என்றால் எல்லோருக்கும் சுத்த தமிழ் விளங்காதே. இதுல வந்து இங்கிலீஷ் மீடியக்காரவங்களும் இருப்பீங்க. அதனால சில இடங்களுக்கு நான் அந்த அரபு சொல்ல சேர்க்கணும். நான் ஏராளமானதுக்கு சேர்த்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பகுதிக்கு சேர்த்துப்படல. அல் அபுவாபுல் உசூல்னு சொல்லுவாங்க, அடிப்படை பாபுகள் அப்படின்னு சொல்றது. இந்த அடிப்படை பாபுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அன்னளவாக சொல்வதாக இருந்தால் ஒரு 24 வசன்கள் இருக்குது. இந்த 24 வசன்களும் அடிப்படை வசன்கள். அடிப்படை வசன்கள்னா அரபிகள் அந்த 24 ஃபார்மட் படியும் வினை சொற்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதுல சிலது வந்து கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட அளவுகோல்கள் இருக்கும், வசன்கள் இருக்கும். இன்னும் சிலது கொஞ்சம் குறைவாக இருக்கும், இன்னும் சிலது வந்து ஏவரேஜா இருக்கும். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த 24 வசன் படிக்கும் ஃபியல் இருக்கு.
இந்த 24 வசன்களையும் நாங்க இப்ப ஒவ்வொரு பகுதியா படிக்க வேண்டி இருக்குது. பெரிய ஒரு தலைப்புக்கு கீழால பிரிச்சு சொல்லுவாங்க. நம்ம விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டித்தேன். அது இல்லாட்டி சும்மா அந்த வெறுமனை சாட்டையும் அதையும் இதையும் கீறி உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, ஒரு புரியறதுக்காக வேண்டி சொல்ல போறான். இதுல முதலாவது பகுதி சொல்லுவாங்க என்னென்றால், இந்த 24 வசன்கள்லையும் முதல் பகுதி சொல்லுவாங்க என்னென்றால் சுலாசி முஜர்ரத் அப்படின்வாங்க. இதுதான் நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பகுதி. நம்ம மிச்சம் டீப்பா படிக்க வேண்டிய பகுதி இதுதான். என்னென்றால் அசுலாசி முஜர்ரதுன்னு சொல்றது. சுலாசி என்றால் 3 எழுத்து வார சலாசனா 3 தானங்க. அதுல இருந்து அந்த சுலாசி 3 எழுத்தை சார்ந்த வினைச்சொல்னு சொல்றது. முஜர்ரத் என்று சொல்றது என்னென்றால் ஒரு வினைச்சொல்லுல மேலதிகமான, அதாவது எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் இருக்காது. அடிப்படையிலேயே அந்த 3 எழுத்தும் அதனுடைய பேசிக்கான எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் ரெடிக்கல், செகண்ட் ரெடிக்கல், தேர்ட் ரெடிக்கல்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்ற அதால் ஹர்ஃபுல் ஜெதரி, அந்த மூல எழுத்து அந்த வேறு மாதிரி இருக்கிற அந்த வேற கலட்டையில் அது அந்த சொல் இருக்கணும். அதுல கண்டிப்பா அந்த சொல்லுன்னு சொல்வதை விட அந்த எழுத்து இருப்பது அவசியம். அப்படி வெறுமனை 3 எழுத்தில் மாத்திரம் அமைந்த வினை சொல்லுக்கு நாங்க சொல்ற அசுலாசி அல் முஜர்ரதுன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக கத்தப, நசர, ஃபத்தஹ, அலிம, ஏராளமான வினைச்சொற்கள் அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னால் இந்த மாதிரியான சுலாசி முஜரதான வினைச்சொல்கள் தான் கூட இருக்கும். அதுல இருந்துதான் மற்ற அம்பட்டுமே எனது மாறி 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 வந்திருக்கும். இப்போ ஒரு நசர என்கிற சொல்ல இருந்துதான் அதாவது தனாசர, நாசர, இஸ்தன்சர, தனஸ்வர என்கிற எல்லா சொல்லும் அந்த நசரவுல இருந்துதான் வசன்கள் மாறி மாறி வந்திருக்கும். கரும என்கிறதுல இருந்தான் கரும, கர்ரம, அக்ரம, இஸ்தக்ரம, தக்கர்ரம அப்படியெல்லாம் வினைச்சொல் உருவாகி இருக்குது. ஹரஜ என்கிறதுல தான் ஹரஜ, அஹ்ரஜ, தஹர்ரஜ, இஸ்தஹ்ரஜ அப்படி ஃபேல் வந்திருக்கும். அப்ப அடிப்படை 3 எழுத்துல வரக்கூடிய வினைச்சொல்லுக்கு நாங்க சுலாசி முஜர்ரதுன்னு சொல்றோம். இந்த சுலாசி முஜர்ரதை கூட 2 பிரிப்பாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னால், அரபிகள் அந்த ஃபார்மட் படி, அந்த வசன் படி கூடுதலாக வினைச்சொற்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அதை நாங்க முத்தரிதுன்னு சொல்றேன். கியாசி அந்த வசன் படி நிறைய வினைச்சொற்கள் அரபிகள் பயன்படுத்தி இருப்பாங்க. இதுக்கு நாங்க முத்தரிதுன்னு சொல்றேன். இன்னொன்று இருக்கிற ஆப்போசிட் பகுதி தான், அதில் மற்ற பகுதி இருக்குது. அது ஷாதுன்னுவாங்க. ஷாது என்றால் மிக அரிது, வெரி ரயா, ரொம்ப அரிதாக அந்த வசன் படி அரபிகள் வினைச்சொற்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப இந்த சுலாசி முஜர்ரத் அடிப்படை 3 எழுத்து வரக்கூடிய அந்த அடிப்படையில 3 எழுத்து, எந்த ஒரு மேலதிகமான எழுத்தும் அதுல இல்லை. இதற்கு மொத்தம் 8 வசன்கள் சொல்லுவாங்க. அந்த 8 வசன்கள்ல 5 வசன் முத்தரிது, மற்ற 3 இருக்குது. அந்த 3 ஷாதுன்னு சொல்லுவாங்க. ஷாது என்றால் மிக அரிது, அந்த வசன் படி அரபிகள் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. எனவே அதை பத்தி பெருசா நம்ம விரட்டவும் தேவையில்ல. இதுல முதலாவது வசன் தான் ஃபஅல யஃப்உலு, நஸர யன்சுரு மாதிரி. நஸர யன்சுரு மாதிரி நிறைய வினைச்சொல் பார்க்கலாம். இங்கே நம்ம என்ன அவதானிக்கணும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி அதாவது மாதியில ஐங்கலிமாவையும் முதாரியில ஐங்கலிமாவையும் தான் பார்க்கணும். நஸர் என்றால் சாதுக்கு அந்த ஹரக்கத் காட்டிக்கிறாங்க பாருங்க. அவ சுலாசியான ஃபியல்ல நம்ம ஹரக்கத் வைக்க வேண்டிய இடம் எவ்வளம்னு கேட்டால் அந்த ஐங்கலிமாவுக்கு தான் ஹரக்கத்தை நம்ம விரட்டணும். ஐன்கலிமா 2வது எழுத்து. நஸரனஜ சாது, என் சுருனஜ அதுல வருது அந்த சாது, அதுல வரக்கூடிய அந்த ஹரக்கத்து மாற்றம். ஃபஅல நஸர என் சுரு யஃப்உலு அப்படிதான் வசன் பார்க்கறது. ஃபஅலனஜ ஃபா நூன், அதாவது இப்படி இப்போ மாறி சொல்லுங்களேன். நசரையில் நூன் தான் ஃபா கலிமா, சாது ஐன் கலிமா, ரா லாம் கலிமா, அப்படித்தான் நம்ம சொல்றது. எனவே இந்த வசன் படி, இந்த ஃபஅல யஃப்உலு வசன் படி ஏராளமான வினைச்சொற்கள் இங்கே பார்க்கலாம். ஏராளமான வினைச்சொற்கள் என்னது, ஆயிரக்கணக்கான வினைச்சொற்கள் இந்த வசன் படி இருக்குது. நாங்க விளங்குறதுக்காக வேண்டி 2 வினைச்சொற்களை இங்கே காட்டியிருக்கிறோம் பாருங்க. கதப யக்துபு, யக்துபு து வருது இல்லையா, யஃப்உலு ஐங்கலிமாக்கு லம்மு. யஹ்லுகு, ஹலக யஹ்லுகு. அபத யஅ்புது, சஜத யஸ்ஜுது, ஷக்கர யஷ்குரு, ذكر يذكر, قتل يقتل, حشر يحشر, سكن يسكن, دخل يدخل, خرج يخرج. இப்படி ஏராளமான வினைச்சொற்களை நீங்க பார்க்கலும் ஃபஅல யஃப்உலு என்கிற வசன் படி இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு வசனுக்கு கீழாலையும் வரக்கூடிய அதாவது இன்னும் மேலதிகமான வினைச்சொற்களை
இதே புத்தகத்தில் பின்பகுதியில் நான் சேர்த்துருக்கேன். அதை செப்பரேட்டாக பார்க்கணுன்னா கூட நான் சில உங்களுக்கு குரூப்பில் என்னது ஷேர் பண்ணி விடுவோம். அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் ஃபஅல யஃப்உல் வஸன் படிக்க வரக்கூடிய இன்னும் சில வினை சொற்களை பார்த்து அதையெல்லாம் நீங்கள் பாடமாக்கி கொள்ள வேணும். அது அந்த நான் தொகுத்ததில் வந்து ஃபஅல யஃப்உல் வஸன் படி வரக்கூடிய வினைச்சொற்கள் நான் தொகுத்திருக்கேன். அதில் பெரும்பாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வினைச்சொல் மட்டும் வரும். அந்த 60 வினைச்சொற்கள் நம்மளோட அடிக்கடி டே டு டே யூஸில் வந்து இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் தான் நான் சேர்த்துருக்கேன். எனவே அதுகளை கொஞ்சம் அவ்வப்போது நீங்கள் பாடமாக்கி கொள்ளுங்க. உங்களில் பெரும்பான்மையானவங்க அரபு மதரசாக்களில் ஓதினவங்க அல்லது அரபு மொழியோட பரிச்சயமானவங்க ஏற்கனவே அந்த சொற்களை நீங்கள் பாடமாக்கி இருப்பீங்க. இருந்தாலும் எனது சிலது மிஸ் ஆகி இருக்கலாம். எனவே அதை பார்த்து எழுதி பாடமாக்கி கொள்ள வேணும். சரி, அடுத்தது இந்த இப்படி ஒரு வினைச்சொல் வரும் பொழுது இதை நம்ம வந்து ஒரு இந்த முறைப்பாடு சரவு செய்வோம். எது அலா தரீக்கத்தில் அஜினாஸ் முறைப்படி சரவு செய்யறன்னு சொல்லுவாங்க. நம்ம அஜினாஸ் முறைப்படின்னு சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை. அஜினாஸ் முறைப்படினா என்னன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வந்து என்னன்னு கேட்டால் அஸ்ஸர்ஃபு ஸகீர் என்று சொல்லிட்டு வந்தோம். அஸ்ஸர்ஃபு ஸகீர்ன்றது வந்து என்னென்னால், அதாவது அந்த ஆரம்பத்தில் ஒவ்வொரு பெரிய பெரிய தலைப்புகள்லையும் வரக்கூடிய அந்த ஆரம்பத்தில் வர சொல்ல மட்டும் தெரிவு செஞ்சு சரஃப் ஒன்று செய்வாங்க. இந்த உங்களுக்கு 235ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க பாருங்க. நசர முதலாவது பாக்ஸில் நசர, ரெண்டாவதுல என்சுரு. இப்படி நீங்கள் பார்க்க அந்த பக்கவாட்டாக நீங்கள் பாருங்க. நசர என்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாசிருன். அதுக்கு பிறகு வனுசிர யுன்சரு நஸ்ரன் ஃபஹுவ மன்சுர். அப்போ முதலாவது வர நசர மாதி மஅரூஃப், என்சுரு முலாரி மஅரூஃப், நஸ்ரன் மஸ்தர் மஅரூஃப், ஃபஹுவ நாசிர் இஸ்மு ஃபாயில். வனுசிர அது வந்து மாதி மஜ்ஹூல், யுன்சரு முதாரி மஜ்ஹூல், நஸ்ரன் மஸ்தர் மஜ்ஹூல், ஃபஹுவ மன்சூர் இஸ்மு மஃஊல். அப்போ அதில் வர ஆரம்ப சொல்ல மட்டும் எடுத்திருக்காங்க. நசர என்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாசிர், வனுசிர யுன்சரு நஸ்ரன் ஃபஹுவ மன்சூர். திருப்பி அல் அம்ரு மின்ஹு உன்சுர், அல் அம்ரு மின்ஹு உன்சுர் லியன்சுர். அப்போ அந்த உன்சுர்ல அம்ரு ஹாலிர் தான் உன்சுர். லியன்சுர் என்கிறது அம்ரு காயிபு. ஒன் நஹீயு லா தன்சுர், அது வந்து நஹீல வந்து ஹாலிர் லா தன்சுர். லா என்சுர் என்கிறது வந்து நஹி காயிபுக்கு வரும். அப்போ இதில் மஜ்ஹூல் வார இல்லையான்னு கேட்டால் அம்ருலை நஹிலை நாங்கள் மஜ்ஹூல் பயன்பாட்டில் குறவு என்கிறதுனால நம்ம வந்து அதை ஒமிட் பண்ணியிருக்கிறோம், அதை நம்ம தவிர்த்துருக்கிறோம், அதை நம்ம இங்கே கொண்டு வந்து இல்லை. எனவே நீங்கள் இந்த இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது கட்டாயமானு கேட்டால், அதாவது அந்த கொஞ்சம் ஈஸிக்காக வேண்டித்தான் இப்படி சரப் செய்கிறாங்க. அப்படி இல்லைன்றால் நமக்கு தேவை அந்த முழுமையாகத்தான். நசர நசரா நசரு, நசரத் நசரத்தா நசர்ன, நசரத்த நசர்த்துமா நசர்த்துமா அப்படின்னு அந்த ஃபுல் மாலை. அதே மாதிரி என்சுருனால் என்சுரு என்சுரானி என்சுருன, தன்சுரு தன்சுரானி என்சுருன, அப்படி வரக்கூடிய அந்த அசர்ஃபுல் கபீர் நம்ம முழுமையாக தெரிகிறது தான் அடிப்படை. ஆனால் இது வந்து சும்மா அந்த என்னது அந்த வெறுமனே இந்த ஆரம்பத்தில் நுனிப்புள் போகிற மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு அஸ்ஸர்ஃப் அலா தரீக்கத்தில் அஜினாஸ் அல்லது அஸ்ஸர்ஃப் அல்லது தஸ்ரீஃப் அஸ்ஸகீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அப்படி பழகிக்கிறது கொஞ்சம் என்னது ஓரளவு நமக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அப்படி தெரிஞ்சு கொள்வது நல்லதுன்னு சொல்லுவோம். கட்டாயமானு கேட்டால் கட்டாயம் இல்லை, கட்டாயம் இல்லை. நமக்கு வந்து விஷயம் வழங்குறதுக்காக வேண்டித்தான் அது அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது வசன் வந்து ஃபஅல யஃப்இலுங்கிறது. இது சுலாசி முஜர்ரதுல முத்தரிதில் வரக்கூடிய ரெண்டாவது வசன் ஃபஅல யஃப்இலு. பாருங்க, ஐங்கலிமாவுக்கு வர ஹரக்கத்தை தான் நாங்கள் மார்க் பண்ணி காட்டிக்கிறாங்க. பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். இந்த பாருங்க, ஃபஅல யஃப்இலுன்னதுல ஐங்கலிமாவுக்கு ஃபத்தஹு, அதே மாதியில முதாரியில் ஐங்கலிமாவுக்கு கஸ்ரா வச்சு காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக லரப எதரிபுவை காட்டிக்கிறாங்க. என்ன லரப எதரிபு, அது இடையில அந்த ஹரக்கத்தை வைக்கிற நேரத்தில் டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு வந்திருக்கு போல வழங்குது. இப்போ இதுலேயும் நாங்கள் அங்கே சரப் செஞ்ச மாதிரியே, இது நசர என்சுரு சரப் செஞ்ச மாதிரியே லரப எதுரிபு லர்பன் ஃபஹுவ லாரிப், வதுரிப யுதுரபு லர்பன் ஃபஹுவ மதுருப், அல் அம்ரு மின்ஹு இதுரிப் லியதுரிப், வன்னஹி லா ததுரிப் லா எதுரிப்னு சொல்லி இது அஸ்ஸர்ஃபு ஸகீர் நம்ம செய்கிறது. அப்போ லரபங்கிறதுக்கு அடித்தான். இப்போ இந்த ஃபஅல யஃப்இலு என்கிற வசன் படி இன்னும் நிறைய ஃபியட்கள் உங்களுக்கு இங்கே கீழே காட்டிக்கிறான். பாருங்க, ஜலச யஜ்லிசு.
அந்த பிரக்கெட்டுக்குள்ள ஒரு ஹரக்கத் குறி ஒன்று காட்டிக்கிறாங்க, கஸ்ரா போட்டு காட்டிக்கிறாங்க. காரணம் ஐங்கலிமாவுக்கு வர கஸ்ராவைத்தான் அங்க அந்த பிரக்கெட்டுக்குள்ள கஸ்ரா போட்டு காட்டிப்பாங்க. பொதுவாக இப்படித்தான் முஞ்சிதுல அவங்க முலாரி ஃபார்மட்டை சுலாசி ஃபேலுக்கு காட்டுவாங்க. எனவே அந்த முஞ்சித தழுவி இங்கேயும் அதே மாதிரியான ஹரக்கத் குறியீடு போட்டு காட்டிக்கிறாங்க. முழுமையா சொல்ல எழுதாம, எவ்வளவு ரீபுன்னு சொல்லி எழுதாம அந்த கஸ்ராவை மட்டும் காட்டி விட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு என்னது ஒரு ஒரு ஷார்ட் வே ஒன்று இருக்குதுங்கிறத நீங்க தெரியணுங்கிறதுக்காக. ஜலச யஜ்லிசு, கசர யக்சிரு. ஆனா இங்கே நீங்க பாருங்க, அந்த மஸ்தர் வித்தியாசமா வந்துருக்கு பாருங்க. ஜலசட மஸ்தர் ஜுலூசன், லரபைக்கு லர்பன் ஃபைலன், இதுக்கு ஜுலூசன் ஃபுஊலன், கசர யக்சிரு கசரன் ஃபைலன். இப்படி மஸ்தர் சம்டைம் என்ன செய்யலாம், மாறி மாறி வரும். எனவே அதனால நாங்க ஃபேல் பாடமாக்கும் பொழுது சுலாசியில மாலி, முலாரி, மஸ்தர் அந்த மூணும் பாடமாக்கணும். அது இந்த இங்கிலீஷ்ல இர்ரெகுலர் வெர்ப் மாதிரி, அதாவது அந்த முறைசாரா வினைச்சொல் மாதிரி. நம்ம அது பாடமாக்கினா தான் நமக்கு தெரியும், இதுல முலாரி இப்படித்தான் வரும், இதுல மாது இப்படித்தான் இருக்கும், இதுல மஸ்தர் இப்படித்தான் இருக்கும்ங்கிறத நமக்கு கண்டுகொள்ளலாம். அது இந்த அகராதி துணை கொண்டு அல்லது ஒரிஜினல் லோகா உஸ்தாத் மாற பிடிச்சி தான் நம்ம இதை பாடமாக்கி முடிக்கணும். கஃபர யக்ஃபிரு உஃப்ரானன். இங்க மஸ்தர் ஃபுலான் இப்படி வந்திருக்கேனே, உஃப்ரான். சரஃப யஸ்ரிஃபு சர்ஃபன், சபர யஸ்பிரு சபரன், கதப யக்திபு கித்பன் அல்லது கதிபன், கதஃப யக்திஃபு கத்ஃபன், அகல யஅகிலு அக்லன், கபல யக்பிது கபுலன், ஹலக யஹ்லிகு ஹலாக்கன் அப்படின்னு சொல்லி சில ஃபீட்களை மட்டும் ஒரு 10 வினைச்சொற்கள் காட்டியிருக்கிறாங்க. நீங்க இந்த வசன் படி இப்படி நிறைய வினைச்சொற்கள் இருக்குதுங்கிறத பாக்குறதுக்காக வேண்டி தண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வர இல்லாதே. அப்படின்னா கிதாப் 1000 பக்கம் கொண்டதாக மாறிடும், அது கரைச்சல். மூணாவது வசன் சொல்லுவாங்க ஃபஅல யஃப்அலு. இங்க என்ன நடந்திருக்குதுனால் ஐங்கலிமாவுக்கும் ஃபத்தஹு மாதில, முலாரிலையும் ஐங்கலிமாவுக்கு ஃபத்தஹு வந்திருக்குது. அப்ப ஃபஅல யஃப்அலு, ஃபதஹ யஃப்தஹு, ஃபதஹ யஃப்தஹு. இது அவங்களுக்கு அஜ்னாஸ் முறைப்படி சர்வ் செஞ்சு காட்டிக்கிறாங்க. ஃபதஹ யஃப்தஹு ஃபத்ஹன் ஃபஹுவ ஃபாத்திஹ், வஃபுதிஹ யுஃப்தஹு ஃபத்ஹன் ஃபஹுவ மஃப்தூஹுன், அல்-அம்ரு மின்ஹு யிஃப்தஹ் லியஃப்தஹ் வன்னஹ்யு லா தஃப்தஹ் லா யஃப்தஹ். இப்போ உங்களில் ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், உஸ்தாத் இப்போ நாங்கள் அஜினாஸ் படிக்கிற காலங்கள்ல எல்லாம், அதாவது உஸ்தாத் அந்த ஃபுல்லாக தானே சர்வ் செய்கிறது, 34 சொல்லும் மாற மாதிரி, அதாவது லர்ஃபு இஸ்மு ஆலா அதே மாதிரி இஸ்மு தஃதீல் அதெல்லாம் தானே சொல்றது, நீங்கள் ஏன் அதை இங்கே தவிர்த்துருக்கீங்க, அதை ஏன் போட்டால் என்ன பிள்ளையாண்டு கேட்டால், எல்லா வினை சொல்லையும் நல்லா விளங்கணுங்க, எல்லா வினை சொற்கள்லையும் சுலாசியான எல்லா வினை சொற்கள்லையும் இந்த இவ்வளவும், அதாவது நஹி முடியும் வரைக்கும் கண்டிப்பா வரும். நஹி முடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சமும் கண்டிப்பா எல்லா வினைச்சொற்களுக்கும் வரும். ஆனால் லர்ஃபு, இஸ்மு ஆலா, இஸ்மு தஃலீல் இது எல்லா வினைச்சொல்லுக்கும் வர விளங்குங்க. இப்போ உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், இப்ப லரப எல்ரிபு நம்ம எடுத்தோம்னால் அதுக்கு இஸ்மு ஆலத்து வரும். இஸ்மு ஆலத்து என்றால் அதாவது அடிக்கிற கருவி, அடிக்கிற டூல்ஸ், அந்த அந்த கருத்துப்படி மில்ரப் அல்லது மில்ரபத்துன் மில்ராபுன் நம்ம கூட யூஸ் பண்றது மில்ராபுன் என்கிற சொல் பயன்படுத்துறேன், அது வரும். ஆனால் லர்ஃப் வருமா, அடிக்கும் காலம் அடிக்கும் இடம், அது பயன்பாட்டில் இல்லை. அதிகம் அடித்தல் அப்படின்னு அல்ரபு அதெல்லாம் பயன்பாட்டில் இல்லை. எனவே அதனால அந்த பயன்பாட்டில் இல்லாத சும்மா நம்ம சர்வ் செஞ்சு வீணா கால நேரத்தை வீணாக்குறது தேவையில்லை என்கிறதுக்காக வேண்டித்தான் நான் காட்டியிருக்கிறேன், அதுகளை சொல்லலை. அடுத்தது இந்த அஜ்னாஸ் முறைப்படி அந்த முழுமையாக எல்லாத்தையுமே சர்வ் செய்யறது என்கிறது அரபி சல்லி வசல்லம் இந்த அரபிகள்கிட்ட அப்படி ஒரு பயன்பாடு ஒன்று இல்லை. எனவே நீங்க அரபிகள் எழுதின அந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதோடு நிப்பாட்டி இருப்பாங்க. எனவே நம்மளும் ஒரு அரபு மொழியை அவங்களோட மொழி தானே அது, அவங்க எப்படி அதை கையாண்டு இருக்கிறாங்களோ பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அந்த முறைப்படி நானும் போறேன். எனவே இதனால அர்த்தம் இந்தியா உலமாக்கள், எங்களுடைய பழைய ஸ்ரீலங்கா உலமாக்கள் தவறு விட்டாங்க, அவங்க பிள்ளை செஞ்சிருக்காங்க நான் சொல்ல வர மாட்டேன் ஒரு காலமும். ஏன்னா நானும் ஒரு இலங்கை அழிவு தான், ரெண்டாவது இலங்கை அழிவு கட்டுத்தான் நானும் படிச்சுக்கோட உஸ்தாத நான் ஒரு காலம் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களுக்கு விளங்குற ஒன்று எனக்கு வித்தியாசமா விளங்குது, எனக்கு வித்தியாசம் விளங்குதுன்னா அது அப்படி தேவையில்லைன்னு எனக்கு படுகுது. அது இது என்ற சொந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரைட்.
அப்ப எனவே நீங்க இவ்வளவும் பாடமாய் கொண்டா போதும். இப்ப சிலதுக்கு இப்ப ஃபத்தஹைல கூட இஸ்மு ஆலா வரும். திறக்கும் கருவி மிஃப்தாஹுன்னு நம்ம சொல்றேன். ஆனா திறக்கும் நேரம் காலம் அதிகம் திறக்கிறது அப்படின்ட்டுலாம் வரக்கூடிய இந்த இஸ்மு தஃதீல் ஃபார்மட் எல்லாம் இல்லை. பயன்பாட்டில் கொஞ்சம் என்னது குறைவாகத்தான் இருக்குது, அல்லது சிலது இல்லைன்றே சொல்லணும். நசரையிலாம் உதவி செய்யும் காலம் இடம் உதவி செய்யும் கருவி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி நான் எங்கேயுமே பயன்பாட்டில் சொற்களை காணலை. பயன்பாட்டில் சொற்களை காண்றதுக்கு கண்ணமால காண இல்லை. எனவே நம்ம என்ன சொல்லிக்கிறோம், அது சம்பந்தமா உங்களுக்கு படிக்க தந்திருக்கிறோம். எப்படி, அதாவது இஸ்மு ஆலா ஒன்று உருவாக்கணும்னா இன்ன ஃபார்மட்டுக்கு வாங்க, மிஃப் அல் மிஃப் அலத்துன் மிஃப் ஆல் ஒன்று வாங்கன்னு சொல்லி தந்திருக்கோம். எனவே எதுக்கு இருக்குதோ அதை நம்ம வந்து தேடி படித்து அந்த மொழியோடு நம்ம வாழும் பொழுது நமக்கு அது இன்ஷால்லா இயல்பாக வந்துடும். சரி, இப்போ இந்த ஃபஅல எஃப்அலு என்கிற வினை சொல்லுக்கு தானே, அல்லது ஃபஅல எஃப்அலு என்கிற அந்த ஃபார்மட்னுமே, அந்த அளவுகள் அந்த வசன் வந்து முத்தரிதாக இருக்கணும் இருந்தால், முத்தரிதினால் அரபிகள் அந்த வசன் படி அதிகம் பயன்படுத்தணும் என்று சொல்லி இருந்தால், பயன்படுத்தி இருப்பாங்க நம்ம சொல்வதாக இருந்தால், அதாவது ஃபஅல எஃப்அலு என்கிற வசன் முத்தரிது வசன் நம்ம சொல்வதாக இருந்தால், அதனுடைய ஐங்கலிமாவுல அல்லது லாம் கலிமாவுல ஹல்குடைய எழுத்து வரணும்னு சொல்லுவாங்க. ஹல்குடைய எழுத்துனால் தொண்டை எழுத்துக்கள்னு சொல்லி ஒரு 6 எழுத்து இருக்குது. இல்ஹாருடைய எழுத்து ஐன் ஹா கைன் ஹா ஹம்சா ஹான்னு சொல்லக்கூடிய அந்த 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வரணும். நீங்க நல்லா பாருங்க. இப்ப ஒரு 10 வினை சொற்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபஅல எஃப்அலு வசனுக்கு தந்திருக்கோம். அந்த வசனை நீங்க பார்த்தீங்க என்றால் 50லையுமே நம்ம சொன்ன இந்த ரூல்ஸ் இருக்கும். அதாவது எனது ஐங்கலிமாவுல அல்லது லாம் கலிமாவுல ஹல் கூட எழுத்து இருக்கணும். எங்க வரக்கூடாது, ஃபா கலிமாவுல இல்லை, ஃபா கலிமாவுல அல்ல, ஐங்கலிமாவுல அல்லது லாம் கலிமாவுல வரணும். பாருங்க, தஹப எத்ஹபு, தஹப எத்ஹபு எடுத்தீங்கன்னால் அங்க ஐங்கலிமாவுல ஹா இருக்கு. சனஅ யஸ்னஉல லாம் கலிமாவுல ஐன் இருக்குது. சபஹ யஸ்பஹு இந்த லாம் கலிமாவுல என்ன இருக்குது, ஹா இருக்குது. இப்படி சஅல யஸ்அலு, கதஅ யக்தஉ, கரஅ யக்ரஉ, பஅஸ யப்அஸு, இந்த நஃபஅ யன்ஃபஉ, ஜமஅ யஜ்மஉ, லஹர யல்ஹரு நீங்க பார்க்கலாம் புதினம். அது எனவே அரபிகள் அந்த வசன் படி பயன்படுத்திருக்கானோல் ஃபஅல எஃப்அலு வசன் படி அந்த வசன்கள் 50லையுமே நீங்க பார்க்கலாம் உண்டு ஐங்கலிமாவுல அல்லது லாங்கலிமாவுல ஹல் கூட எழுத்து இல்லாமல் இருக்காது. மனஅ யம்னஉ பாருங்க, ஐங்கலிமா இந்த லாங்கலிமாவுல ஐன் வந்திருக்கு. மனஅ யம்னஉ அப்படிங்கிறது. சரி, அது அந்த குறிப்பாக இங்கே கீழே போட்டிருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் உள்ள பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதிகள். இப்போ நம்ம இன்றைக்கு புதிய பாட பகுதிக்கு போகிறோம். அதுதான் அடுத்த வசன் வந்து முத்தரிதான வசன் ஃபஇல எஃப்அலு, ஃபஇல எஃப்அலுன்னு வாரது. ஐங்கலிமாவுக்கு வர ஹரக்கத்தான் பார்க்கணும். பாருங்க, ஃபஇல மாதியில ஐங்கலிமாவுக்கு கஸ்ர செய்யப்பட்டிருக்குது, முதாரியில ஐங்கலிமாவுக்கு ஃபத்ஹா வருது. ஃபஇல எஃப்அலு. அப்ப இந்த ஃபஇல எஃப்அலுக்கு ஒரு உதாரணம், பிரபலமான உதாரணம் அலிம ஏலமு. சில கிதாபுகள்ல சமிஅ யஸ்மவுன்னு காட்டியிருப்பாங்க. அலிம ஏலமோ நீங்க பாடமாக்கினாலும் சரிதான், அல்லது சமிஅ யஸ்மவோ பாடமாக்கினாலும் சரிதான், அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபீலையும் பாடமாக்கலாம். ஆனா அரபு சரஃபு கிதாபுகள்ல இந்த 2 வினைச்சொல்லும் மிக பிரபலமானது. அப்ப அலிம யஅலமு இல்மன் ஃபஹுவ ஆலிமுன் வ உலிம யுஅலமு இல்மன் ஃபஹுவ மஅலூமுன் அல்லம்ரு மின்ஹு யஅலம் லியஅலம் வன்னஹி லா தஅலம் லா யஅலம்னு சொல்லி சர்வ் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலதிகமான வினைச்சொற்கள் நம்ம பார்த்தோம்னால் சமிஅ யஸ்மஉ சமாஅன், ஷரிப யஷ்ரபு ஷுர்பன், லஇப யல்அபு லஅபன், அமில யஅமலு அமலன், ரஹிம யர்ஹமு ரஹ்மத்தன், கதிம யக்தமு குதுமன். இங்கே எல்லாம் அந்த மாலியும் முலாரியும் ஒரே ஃபார்மட் படி வருகிறது. ஆனால் மஸ்தர் என்ன செய்யுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மஸ்தர் மாதிரி வருவாங்க. இல்மன் ஃபிஅலன் வஸன், சமாஅன் ஃபஆலன் வஸன், ஷுர்பன் ஃபுஅலன், லஅபன் ஃபஅலன். பாருங்க, அமலன் ஃபஅலன் அப்படியெல்லாம் வஸன் என்ன செய்யுது, மாறுபடுது. ரஹ்மத்தன் ஃபஅலத்தன் அப்படி வந்திருக்குது. ஹுஸ்பானன் ஃபுஅலானன் வஸன், ஹஸிப யஹ்ஸபு ஹுஸ்பானன், ஹஃபில யஹ்ஃபது ஹிஃப்லன், கதிம யக்தமு குதுமன். இப்படியெல்லாம் வினைச்சொற்கள் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அதுகளை நீங்க பாருங்க. கரிஹ யக்ரஹு குருஹன். சரி, அடுத்தது முத்தரிதான வசன்கள்ல சுலாசி முஜரதுல முத்தரிதான வசன்ல கடைசியான வசன் அதுதான் ஃபஉல யஃப்உலு என்கிற வசன். ஃபஉல யஃப்உலு என்கிற வசன்.
நம்ம ஹரக்கத்து பார்க்கணும் எதுக்கு? ஐங்கலிமாவுக்கு. ஃபஉலனச்ச ஐங்கலிமாவுக்கு லம்மு, யஃப்உலுண்டச்ச முலாரிலை மைங்கலிமாவுக்கு லம்மு. அப்ப மாதிலை மைங்கலிமாவுக்கு லம்மு வருது, முலாரிலை மைங்கலிமாவுக்கு லம்மு வருது. உதாரணமாக கரும யக்குருமு. இந்த வசன் படி லட்சக்கணக்கான வினைச்சொற்களை நீங்க பார்க்கறதுக்கு ஏறும். ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னென்றால் இந்த ஃபஉல எஃப்உலுங்கிற வசன் எப்போதுமே லாசிமான ஃபியலாகத்தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த வசன்ல பயன்படுத்தின அரபிகளோட எல்லா வினைச்சொற்களையும் எடுத்து பார்த்தோம்னா லாசிமான கருத்துல தான் வந்திருக்குது. லாசிம் தால் இன்ட்ரான்சிட்டிவ், செயற்படுபொருள் குன்றிய வினை, லாசிமான ஃபியலாகத்தான் இருந்திருக்குது. நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. இப்போ இதில் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்றால் கரும யக்குருமு கராமத்தன் ஃபஹுவ கரீம். இப்போ கரும மாதி மஅரூஃப், யக்குருமு முதாரி மஅரூஃப், கராமத்தன் மஸ்தர் மஅரூஃப், ஃபஹுவ கரீமுன் இஸ்மு ஃபாயில், அல் அம்ரு மின்ஹு உக்ரும். அப்போ இங்கே இது இல்லை, மஜ்ஹூல் ஃபார்மட் வராது. இது லாசிமான ஃபியல் தானே, அப்போ மஜ்ஹூல் ஃபார்மட் இதுக்கு வராது. அல் அம்ரு மின்ஹு உக்ரும் லியக்குரும், வன்னஹியு லா தக்குரும் லா யக்குரும்னு சொல்லி காட்டிருக்கான். அப்போ கருமன்றதுக்கு சங்கையானான் அப்படின்னு சொல்லித்தான் எல்லா கிதாபுகள்லையும் அந்த கருத்து தான் காட்டியிருக்காங்க. ஆனால் கருமைங்கிறதுக்கு சங்கையானான் அப்படின்ற கருத்து மட்டுமல்ல, வார கருமைங்கிறதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரியான கருத்துக்கள் வேறதுகளும் இருக்குது. கரீம்ங்கிற சொல்லுக்கோ சங்கையானவன் மாதிரி இருப்பதை போல தர்மம் செய்பவன், அதே மாதிரி உன்னதவான். கரீம் அப்படின்றதுக்கு நல்ல என்னது வம்சத்தை சார்ந்தவன், தரமான, அப்படி இப்படிலாம் நிறைய கருத்துகள் இருக்குது. இப்போ இதில் இப்படி ஒரு வசன் இருந்ததுக்கு என்ன, இதில் எல்லாமே பயன்படுத்துகிறன்ற அர்த்தம் அல்ல. இப்போ உதாரணமாக வந்து உக்குரும் லியக்குரும்ன்றதுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து சும்மா சாதாரணமான ஒரு பயன்பாட்டில் நீ சங்கையாகு அப்படின்னு உக்குரும்னு சொல்கிறல்ல, அப்படி நம்ம சொல்கிறல்ல. ஆனால் அந்த வசனை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபார்மேட்டை காட்டியிருக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் சில வினை சொற்கள்ற சில வடிவங்கள் என்ன இருக்காது, பயன்பாட்டில் இருக்காது. அதில் அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டால் அரபிகளுக்கும் எங்களுக்கும் எது தேவையாக இருந்துச்சுதோ பேசுறதுக்கு அதுகள் அவங்க எடுத்திருப்பாங்க. அதில் அர்த்தம் மற்ற அந்த 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 வசன்படி மற்ற ஃபார்மட்டில் வராதுன்னு அர்த்தம் அல்ல. ஹசுன யஹ்சுனு ஹுஸ்னன் ஒரு வினைச்சொல் காட்டிக்கிறாங்க ஃபஉல வசனுக்கு. என்ன கரும யக்குருமு கராமத்தன், ஃபசுஹ யஃப்சுஹு ஃபசாஹத்தன், ஜமுல யஜ்முலு ஜமாலன். இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டால் இதுக்கு வரக்கூடிய மஸ்தர் பெரும்பாலும் ஃபஉலங்கிற ஃபேலுக்கு வரக்கூடிய மஸ்தர் வந்து பெரும்பாலும் ஃபுஊலத்துன் அல்லது ஃபஆலத்துன் என்கிற வசன்படி கூடுதலாக வந்திருக்குது. ஃபஉல என்கிற அந்த வினைச்சொல்லுக்கு வரக்கூடிய மஸ்தர் கூடுதலாக ஃபஆலத்தன் அல்லது ஃபுஊலத்தன் என்கிற வசன்படி தான் கூட மஸ்தர் வந்திருக்குது. சிலதுக்கு விதிவிலக்காக மாறியும் வந்திருக்குது. பாருங்க, ஜமுல எஜ்முலு ஜமாலன், இங்க யாருமே ஜமாலத்தெண்டோ அல்லது ஜுமூலத்தெண்டோ சொல்றல்ல. கபுஹ யக்புஹு குபுஹன், இங்கே மஸ்தர் வித்தியாசமா இருக்குது. பாருங்க, பஷு யபுஷு பஷாஅத்தன். இப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், இதென்ன இந்த வினைச்சொற்களுக்கு மாத்திரம் நீங்க சொல் கொடுக்கும் பொழுது மாதியும் கொடுத்து முதாரியும் கொடுத்து மஸ்தரும் கொடுத்து இஸ்மு ஃபாயிலும் கொடுத்துருக்கீங்க என்றால், இந்த ஃபஉல வசனுக்கு வரக்கூடிய இஸ்மு ஃபாயில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அந்த இஸ்மு ஃபாயிலையும் சேர்த்தே நம்ம கொடுத்துருக்கிறோம். என்றால் பாருங்க, கருமைக்கு இஸ்மு ஃபாயில் கரீம்னு வந்திருக்குது, ஹசுனோவுக்கு இஸ்மு ஃபாயில் ஹசன் வந்திருக்குது, ஃபசுஹவுக்கு ஃபசீஹ் என்று வந்திருக்குது, ஜமுலவுக்கு ஜமீல்னு வந்திருக்குது. அப்போ அதனால இஸ்மு ஃபாயில் மாறிப்பட்டு வந்திருக்குது. இன்னொரு விளக்கம் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், பெரும்பாலும் ஃபஉல வசனுக்கு வரக்கூடிய இஸ்மு ஃபாயிலை பொறுத்தவரை அது அசிஃபத்துல் முஷப்பஹாவாக இருக்கு. நம்ம முந்தி படித்தோமே அசிஃபத்துல் முஷப்பஹாண்டு, அதாவது நிலையான ஒரு பண்பை குறிக்கக்கூடிய வர்ணனை சொல் தான் அசிஃபத்துல் முஷப்பஹான்னு படித்தோம். அப்போ அந்த சிஃபத்துல் முஷப்பஹாவுடைய வசன்கள் மாறி மாறி வாரதுனால இதுக்கு வரக்கூடிய இஸ்மு ஃபாயிலும் என்ன செய்யுது, மாறி மாறி வருகிறது. முன்னால வந்தவைகளுக்கு அப்படி அல்ல, பெரும்பாலும் இஸ்மு ஃபாயில் ஃபாயில் வசன் படி தான் வரப்போகுது. இந்த ஃபஉல வசனுக்கு மட்டும் இஸ்மு ஃபாயில் மாறி மாறி வருகிறது. அதனால அந்த இஸ்மு ஃபாயில்களையும் காட்டியிருக்கிறோம். பாருங்க, பஷு யபுஷு பஷாஅத்தன் ஃபஹுவ பஷிஉன், ஃபதுல யஃதுலு ஃபதாலத்தன் ஃபஹுவ ஃபலி, ஷனு யஷ்னு ஷனாஅத்தன் ஃபஹுவ ஷனி. இப்படி நாங்கள் ஃபஉல வசனுக்கும் நிறைய காட்டியிருக்கிறோம். எனவே இந்த பகுதிகளோட முத்தரிதுடைய அந்த 5 வசனங்களும் முடியுது. அப்போ முத்தரிதான சுலாசி முஜரதுல முத்தரிதான வசனங்கள் 5 எதுன்னு கேட்டால் நாங்கள்
எடுத்தெடுப்பில் சொல்லுவோம். முதலாவது வந்து ஃபஅல யஃப்உலு நஸர யன்சுரு, ஃபஅல யஃப்இலு லரப யضربு, ஃபஅல யஃப்அலு ஃபதஹ யஃப்தஹு. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. ஐங்கலிமாவில் அல்லது லாங்கலிமாவில் ஹல்குடைய எழுத்துக்களாகி அந்த இல்ஹாருடைய 6 எழுத்துக்கள் ஒன்று வந்திருக்கணும். 4வது வஸன் சொல்லுவோம் நம்ம ஃபஇல யஃப்அலு அலிம யஅலமு, அடுத்தது ஃபஉல யஃப்உலு கரும யக்ருமு. அதுக்கு பிறகு இப்போ அடுத்து சொல்ல போகிறாங்க ஷாத் பாபுன்னு சொல்லி. ஷாத் என்று சொன்னால் அரேபியர்கள் அந்த வசன் படி மிக குறைவாகத்தான் வினை சொற்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட வசன்கள் சுலாசி முஜரதில் வந்து வெறும் 3 வசன்கள் தான் இருக்குது. அந்த 3 வசன்கள் கூட அதிகம் பயன்பாட்டில் என்னது இல்லை. சரி, 244வது பக்கத்துக்கு வாங்க. இந்த எங்கட அந்த புதிய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து 244வது பக்கத்தில் இருக்குது ஷாது பாபு அப்படின்னு சொல்லி. ஷாது அப்படின்னு சொல்றது அரபிகள் அந்த வசன் படி வினை சொற்கள் மிக மிக குறைவாகத்தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படின்னால் 1 அல்லது 2, சும்மா அந்த நம்ம சொல்லுவோமே அந்த கறிக்கு சோத்துக்கு உப்பு யூஸ் அல்லது சால்ட் உப்பு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அது இருந்திருக்கும். கருவேப்பிலை மாதிரி எனது 2 ஒன்று தான் இருக்கும். தேடி பிடிக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லது அந்த வசன் படி அந்த 1 தான் இருக்கும், இல்லாட்டி வேற இருக்காது அப்படின்னு சொல்ற அளவான அந்த வசன்களுக்கு தான் நம்ம சொல்ல ஷாது. அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், அடையப்போ அரபிகள் பயன்படுத்தல அந்த வசன் படி 1 தான் இருக்குது என்றால் அதை ஏண்டா வாப்பா இங்க ஒரு பாடமா கொண்டாந்து நடத்துறீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், தம்பி இங்க வாங்க, பிளேண்டிய குடிங்க, உங்களோட சூட்டை தனிங்க, உங்களுக்கு விளக்கத்தை சொல்றோம். என்னண்டாம்பி, அதாவது இந்த வசன் படியும் அரபிகள்கிட்ட பயன்பாட்டுல ஒரு சொல்லாவது இருந்திருக்குதே, அந்த ஒன்றை அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் அந்த வசனை இங்க பாடமா எடுத்து சொல்றாங்க. சரி, ஷாதுங்கிறது வந்து ஷத என்றால் அரிதாகிறது, அரிதா போற, தனிச்சு போற அந்த மாதிரி கருத்து. அதனால தான் ஒரு இட்டு கட்டப்பட்ட அல்லது ரொம்ப பலவீனமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் மன் ஷத ஷத ஃபின்னார் அப்படின்னு சொல்லி. மன் ஷத ஷத ஃபின்னார் என்றால் சமூகத்தை விட்டு ஒதுங்கி தனிச்சு போய் ஒருத்தர் இருந்தார் என்றால் நரகத்திலையும் அவர் தண்டனையை தனியே இருந்து அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப அதான் இங்க ஷாது அப்படிங்கிறது. இந்த ஷாது என்கிற சொல் அருவருப்பான சொல் அல்ல. ஷாதுங்கிறது வந்து அரிதுக்கு சொல்ற ஒரு வேர்டு உண்டு. அது ஷாதுன்னா நாதிர், மிக குறைவு. அரேபியர்கள் குறைவாக பயன்படுத்திய வசன்கள் இவ்வாறு ஷாது என அழைக்கப்படுகின்றன. இந்த வகை வசன்களின் படிக்கு மிக குறைவான வினைகளே அரபு மொழியில் நாம் காணலாம். இதுக்கு ஒரு 3 வசன்கள் சொல்லுவாங்க சுலாசி முஜரதுல. அதுல முதலாவது வசன் ஃபஇல யஃப்இலு, ஃபஇல யஃப்இலு. ஹசிப யஹ்சிபு மாதிரி கருதி நான் சொல்றது கருத்துல வரக்கூடியது இல்லையா. இந்த ஹசிப யஹ்சிபு ஃபஇல யஃப்இலு இங்க பாத்தீங்கன்னா ஐங்கலிமாவுக்கும் கஸ்ரா, மாதில முலாரிலை மைங்கலிமாவுக்கு கசர் செய்யப்பட்டு ஃபஇல யஃப்இலுன்னு வந்திருக்குது. ஃபஇல யஃப்இலு என்கிற வசன் படி நீங்கள் வினைச்சொற்களை காண்றது மிக மிக அரிது. ஹசிப யஹ்சிபு ஒன்று இருக்குது, அவருடைய மஸ்தரை காட்டிக்கிறாங்க. ஹசிப யஹ்சிபு ஹிஸ்பானன் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஃபஹுவ ஹாசிபுன் இது ஒரு முத்தஅத்தியான ஃபியல். ஹுசிப யுஹ்சபு ஹிஸ்பான் ஃபஹுவ மஹ்சூப். அல்லம்ரு மின்ஹு யஹ்சிப் லி யஹ்சிப் வன்னஹியு லா தஹ்சிப் லா யஹ்சிப்னு காட்டிருக்காங்க. அடுத்தது இங்கு சில ஃபியற்கள் காட்டி இருக்கிறாங்க. ஒரு 4 காட்டுக்காரு 4 வினை சொற்கள் காட்டி இருக்கிறாங்க. அந்த 4 வினை சொற்களும் இந்த ஃபஇல யஃப்இலு வசன் படி வந்த வினை சொல் தான். ஆனால் ஒரு கிதாபுல நான் வாசி கொண்டு போற நேரத்துல, அதாவது ஏன் அந்த கிதாபை மறைச்சி சொல்வான் வெளிப்படையாவே சொல்றேனே, ஷதல் உருஃப் என்னப்பா ஃபி என்னது இல்மி சர்ஃப் அல்லது ஃபி ஃபன்னி சர்ஃப்னு வர கிதாப் ஒன்று இருக்குது ஷேக் ஹம்லாவிர. ஷேக் ஹம்லாவி அவங்க அவரோட கிதாபுல சர்ஃப் கிதாபுல அவர் சொல்றார் என்னென்றால், இந்த வசிக்க எசிக்கு, இந்த வமிக்க எமிக்கு, வரிம எரிமு, வரிச எரிசு, இந்த மாதிரி ஃபாக்கலிமா மூத்தலாக வந்தால், இதுக்கு நாங்கள் சொல்ற ஃபாக்கலிமா மூத்த நம்ம அந்த பாடம் படிக்க இல்லை இன்னும். அதாவது ஒரு ஃபியலினுடைய ஃபாக்கலிமாவுல வாவு வாரது, யா வாரது மிக குறைவு, 2 வினைச்சொல் தான் இருக்குது, வாவு நிறைய வரும். அப்போ ஃபாக்கலிமா மூத்தலாக வாவு வரக்கூடிய வினைச்சொல்லாக இருந்தால் ஃபஇல யஃப்இலு என்கிற வசன், ஃபஇல யஃப்இலு என்கிற வசன் அந்த வசன் படி அந்த ஃபியல் கட்ல, அதாவது ஃபாக்கலிமா மூத்தல் வாவியாக வரக்கூடிய வினைச்சொற்கள்ல முத்தரிதுனால்
கூட அரபிகள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் வந்து முன் வச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாரும் மாதிரி சொல்லுவாங்க, பொதுவாக ஃபைல எஃபிலு அந்த ஃபாக்கலிமா மூத்தல் ஃபக்கலிமா மூத்தல் அல்லாத ஏனைய வினைச்சொற்களாக இருந்தாலும் ஃபைல எஃப்இலு என்கிற ஃபார்மட் படி வார வினைச்சொற்கள் மிக மிக அரிதது ஷாதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வசிக்க எசிக்கு ஒரு பிரபலமான வினைச்சொல் நம்பினான் அப்படின்ற அர்த்தம் இல்லையா, சீக்கத் நம்பகத்தன்மைக்கு சொல்றது. வமிக்க எமிக்கு அதே மாதிரி வெறுத்தான் போல இல்லையா, அதுக்கு அடுத்து வமிக்கன்றது மிக்கத்துன்றது வெறுப்பு தானே, அப்படிதான் ஞாபகம் எனக்கு கொஞ்சம் பார்க்கணும். வரிமை எரிமுன்றது வீங்கிறதுக்கு சொல்றது இல்லையா, வீக்கம் வாரது வீங்கிறதுக்கு வரிமைன்ற. வரிசை எரிசு அனந்தரமாக்குறது, இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்றது அனந்தரமாக்குறது, வராசத்தாக கொள்றது அந்த மாதிரி கருத்து. அது பிரபலமான வினைச்சொல் வரிசை சுலைமானு தாவூத் என்று வரக்கூடிய அந்த வினைச்சொல். சரி, அப்ப இந்த வசன்படி வரக்கூடிய வினைச்சொற்கள் மிக குறைவு. இப்ப நான்டால் இந்த ஃபாக்கலிமா மூத்தலாக வரக்கூடிய இந்த 4 வினைச்சொல்லையும் தவிர வேற நான்டா எங்கேயுமே காணல. ஃபைல எஃப்இல் வசனுக்கு நான்டா வினைச்சொற்கள் காணவே இல்லை. அடுத்தது ஃபைல எஃப் உலு. பாருங்க, ஃபைல எஃப் உலு நடந்திருக்குதுன்னு கேட்டால் மாதில ஐங்கலிமாவுக்கு வந்து அல்ல ஃபீலன்னு பட்டிருக்கு இல்லையா, அது பிள்ளையா பட்டிருக்குது. ஃபைல ஐன் வரணும், அதான் அது ஃபா பட்டிருக்குது. ஃபைல எஃப் உலு இங்கே நடந்திருக்கு என்றால் மாதில ஐங்கலிமாவுக்கு கசரா, முலாரியில வந்த ஐங்கலிமாவுக்கு லம்மா, என்னது லம்மத்து வந்திருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டிக்கிறாங்க, ஃபதில எஃப்துலு அப்படின்னு சொல்ற வினை சொல்ல காட்டிக்கிறாங்க. ஃபதில எஃப்துலு இந்த ஃபார்மட் படி நான்டால் ஃபதில எஃப்துலுவை தவிர வேற ஒரு வினைச்சொல் நான்டா காணவே இல்லை. இது ஒரு லாசிமான வினைச்சொல். ஃபதில எஃப்துலு சிறப்புற்றான் ஃபாதில் அப்படின்னு வாரது அந்த வினைச்சொல்லை தவிர நான் வேற வினைச்சொல்லை கண்டில்லை. இது வந்து ஒரு லாசிமான வினைச்சொல், எனவே இதுல மஜ்ஹூல் எல்லாம் வராது. லாஸ்டா ஒரு வினைச்சொல் காட்டியிருக்கிறாங்க, அதுதான் வந்து ஃபவுல எஃப் அலுன்னு சொல்லி. ஃபவுலன்றது ஐங்கலிமாவுக்கு லம்மா வந்திருக்குது மாதில, முலாரில் ஐங்கலிமாவுக்கு ஃபத்தஹு வந்து ஃபவுல எஃப் அலு. காதைய காது தான் அதுக்கான உதாரணமே காட்டிக்கிறாங்க. இந்த காதைய காது நீங்க அசில பார்த்தீங்கன்னா கவுத காஃப் வாவு வந்து வாவுக்கு லம்மா தால் கவுத. அந்த கவுதன்றது ஐங்கலிமா மூத்தன்றிருக்கிறாங்க சொல்றேன். அது ஐங்கலிமா மூத்தலாக இருக்கிற காரணத்தினால அலிஃபாக அது பெரட்டப்பட்டிருக்குது. காலையில கவலை நம்ம காலன்னு பெரட்டுற மாதிரி கவுத எங்கிறது. இப்ப கவுதன்றோடனே சிங்களம் நினைச்சிடாதீங்க, கவுத கதாகாரன் நினைச்சு யார் ரப்பா கதைச்சேன்னு சொல்றது. அந்த கவுத வேற, அது வந்து சிங்களத்தில். இது வந்து அரபுல கவுதன் இருந்தது காதுன்னு மாறி இருக்குது. எக்காது வந்து எக் வெது, என்ன எக் வெது என்கிறது தான் எக்காதுன்னு மாறி இருக்கு. அது ஒரு பெரிய சட்டம் அதுல இருக்குது, என்னது அது ஐங்கலிமா மூத்திரக்கூடிய சட்டம். அதை நம்ம இப்ப படிக்கிறல, நம்ம அதுக்கு வருவோம் ஒரு டைமுக்கு. இப்ப இந்த காத எக்காது என்கிறதுல காத என்கிற மாலையும் எக்காது என்கிற முலாரியும் மட்டும்தான் இந்த நெருங்கினான் அல்லது எத்தனித்தான் ஹி ஸ்டார்டட் டு வாரது இங்கிலீஷ்ல அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கருத்து. அதாவது விதமாக காத திஃப்லு எபுக்கி குழந்தை அளப்பாத்தது, இட் வாஸ் இல்லாட்டி எபவுட் டூன்னு வருமே, இட் வாஸ் நம்ம சொல்றது. அப்ப இட் வாஸ் எபவுட் டு சொல்லுவாங்க, அதை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நெருங்குறேன்னு சொல்லி இங்கிலீஷ்ல. அதே மாதிரி தான் இது எனது காது அல்லது ஹி ஸ்டார்டட் டு. இப்போ நாங்கள் சொல்லுவோம் வந்து காதல் முதரிசு எஷ்டிமு, ஆசிரியர் ஏச பார்த்தார். பெண் பாலில் சொல்லும் பொழுது காததி ஷஜரத்து தஸ்குத்து, மரம் விழ பார்த்தது அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி எக்காதுவும் வரலாம், என்னது எக்காது ஜெய்துன் யஹ்ருஜு, ஜெயித் வெளியேற பார்க்கிறான். எக்காது ஜெய்துன் யுசாஃபிரு அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப இதுல இந்த காத எக்காது என்கிறத அஜினாஸ் கிதாபுல நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது சலாசத்து குத்துபுல உள்ள அஜினாஸ் கிதாபுல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இதை வந்து அந்த ஃபுல்லா சர்ப் செஞ்சு காட்டிக்கிறாங்க. காத எக்காது என்னது கைதூதத்தன் அப்படின்லாம் அல்ல என்னது சரப்பு இருக்கிறத இங்க பார்க்க. ஆனால் அப்படி ஒரு சரப்பு ஒன்று இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அப்படி ஒன்று இல்லை. அரபுல வந்து அரபு மொழியில வந்து காத எக்காது என்கிற அந்த ரெண்டு தான் இருக்கு. இஸ்மு ஃபாயிலோ அல்லது இஸ்மு அஃபூலோ அல்லது வேறு அதனுடைய ஃபோமட்டோ அதுகள் எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத ஒன்றுக்கும் செஞ்சு காட்டிக்கிறாங்கன்றால் சர்வ் செஞ்சு காட்டி விட்டுக்கிறாங்க. எந்த அளவுகோல்ல அல்லது எந்த முகாந்திரத்தை அடிப்படையாக வச்சு அப்படி அவனோட சரப்பு எழுதினாங்களேங்கிறது எனக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அதை காத எக்காதுங்கிறத கைதூதத்தன் போட்டெல்லாம் அது பிறகு திருப்பி என்னது ஃபஹுவ காயிதுன் வக்கீத யுகாது கைதூதத்தன் ஃபஹுவ
மக்கீதுன் அல்லாமுரு மின்ஹுக்கி என்னது கத்லிய கத் வன்னஹி உலா தக்கது லாய கதுலாம் சரப்பு எழுதிக்கிறாங்க. அது எதை வச்சு எழுதினாங்கங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆனா மாதியும் முலாரியும் மட்டும் தான், நானும் அரபு மொழியோடு தான் இருக்கேன், அரபு மொழி தான் நானும் எனது கொஞ்சம் கூடுதலான ஈடுபாடு, நானும் காணல. சரி, எனவே அதனால நான் அந்த பொக்ஸையே இங்க கொண்டு வரல, அது அப்படியே இல்லாமல் ஆக்கிப்பட்டேன். என்று அது இல்லைங்கிறதுனால அதை நம்ம கிருகி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. காதையும் எக்காது ரெண்டு சொல் தான் இருக்கு. அப்ப ஏன் அதுக்கு ஒரு வசதி நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க? அசில் அப்படி இருக்கிறதுனால நம்ம இப்படியும் ஒரு செய்தி இருக்குது. கவுத எக்வதுன்னு ஒரு ஃபியலைத்தான் காதை எக்காதுன்னு சொல்லி அவங்க அந்த இல்லத்து செஞ்சு பெரட்டி இருக்கிறாங்கங்கிறத தெரியணுங்கிறதுக்காக பண்ணி காட்டியிருக்கிறோம், அவ்வளவுதான். எனவே இந்த பகுதிகளோட நம்மட அந்த சுலாசி முஜரத்தினுடைய 8 வசன்களும், முத்தத்தில் வரக்கூடிய 5, ஷாதுல வரக்கூடிய 3 எல்லாமே மாதிரி அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பகுதி நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தை நம்ம படிப்போம். அதுதான் பொதுவாக வினை சொற்கள் வந்து 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து. இப்போ 3 எழுத்து வினை சொற்களினுடைய அந்த வசங்கள் தான் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த பாடம் நாங்கள் 4 எழுத்து வினைகள் சம்பந்தமாக அல்லது 5 எழுத்து 6 எழுத்து வினைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள் ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்டு இருந்தால், உங்களுக்கு நிறைய கேட்க இருக்கும், நான் உங்களுக்கு டைம் தரேன், நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த ஃபஅல எஃப்அலு என்கிறது மாதிலையும் முலாரிலையும் ரெண்டுலையுமே ஐங்கலிமாவுக்கு ஃபத்து செய்யப்பட்டு வருது. அப்ப இந்த ஃபஅல எஃப்அலு என்கிற அந்த வசன் முத்தரிது வசனாக இருக்கணும்னு இருந்தால் அதனுடைய ஐங்கலிமாவுல அல்லது லாம் கலிமாவுல ஹல்குடைய எழுத்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஹல்குடைய எழுத்து வராட்டி, இல்ஹாருடைய எழுத்து வராட்டி அது ஷாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ஹாருடைய எழுத்து வராத ஒரு வினைச்சொல் இருக்குதா அப்படி நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரே ஒரு வினைச்சொல் இருக்குது, அபா யபா என்கிற அந்த வினைச்சொல். இப்போ நான் அந்த அபா யபா என்கிறதை இவருக்கு எழுதி காட்டேன்னு பாருங்க. உங்களுக்கு எழுதி காட்டினா உங்களுக்கு விளங்கும். அது அசில நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கும். ஓஹோ, இது வந்து ஃபஅல எஃப்அலுன்ற வசன் படி வந்தும் நமக்கு அதில் ஹல்குடைய எழுத்து இல்லை என்கிறதுனால அது ஷாதுன்னுவாங்க. ஷாதுன்னா அரபியில் அப்படி மாறி பயன்படுத்தியது மிக குறைவு. பாரு, நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இந்த போர்டு எடுப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஒரு நிமிஷம் பொறுங்க. ஏன்னா நீங்க கேட்டது ஒரு நல்லதா போச்சு. நான் அந்த அபாயபா கேஸை மறந்துட்டேன். அந்த அபாயபாங்கிறது பிரபலமான ஒரு வினைச்சொல். குர்ஆன்ல கூட என்னது அந்த சொல் வந்து பல இடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, வயபல்லாஹு இல்லா ஐயுத்திம்ம நூரஹு அளவு கரிகள் காஃபிரூன் அளவு கரிகள் முஷ்ரிக் கொண்ட வசனங்கள் எல்லாம் அது வந்திருக்கு. இப்ப பாருங்க, நம்ம எழுதி பார்ப்போம். சரியா? சரி, பிஸ்மில்லா. இப்ப எழுதி பார்ப்போம். அபய என்கிற அந்த வினைச்சொல், அபான்னு சொல்றோமே, அது இதை கொஞ்சம் மாத்துவோம். ஒரு நல்ல பென்சில் ஒன்று எடுப்போம். பாருங்க, அபாண்டு நம்ம எழுதினோம்னு சொன்னால் இது அசில் வந்து அபய ஃபஅல அபா. இந்த இதுதான் நம்ம அபாண்டு சொல்லி பிரட்டி வச்சிருக்கோம். அபானால் மறுத்தனுக்கு சொல்றது, டினை ஒரு ரிஜெக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது. இப்ப இங்க வந்து ஃபத்தஹ் இருக்கிறதுனால இந்த இந்த யாவுக்கும் ஹரக்க சுமக்க இயலாது. இந்த யாவுக்கும் ஹரக்க சுமக்காது தானே. அது ஏன்னா இல்லத்துடைய எழுத்து தானே, அது வீக் லெட்டர், அது பலவீனமான எழுத்து. ஸோ அதுக்கு ஹரக்க சுமக்க இயலாது. எனவே இந்த ஃபத்தகத்துக்கு நேர்பாடாக இதை நம்ம அலிஃபா பெருட்டணும்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த ஹரக்கத்தை இதுக்கு கொடுத்து போட்டு இதுக்கு சுக்கூன் வந்துடும். பிறகு இந்த ஃபத்தகத்துக்கு நேர்பாடாக இது அலிஃபா பெருட்டினால் அப்பா, அப்ப அதை எழுதணும், இப்படித்தான் எழுதணும். அப்பா அண்டு இப்படி எழுதணும், அபாண்டு வரும். அபயன் இருக்கிறது, அபாண்டு வரும். அபயப்புற அது ஒரு ஊர பேர், அது வேற விஷயம். வினைச்சொல்ல அபயங்கிறது தான் அபாண்டு வந்திருக்குது. இப்ப யபா என்கிற சொல்ல நம்ம பார்க்கலாம். யபா என்கிற சொல்ற அசில நீங்க பாத்தீங்கன்னா யபயு எஃப்அலு என்கிற வசனம் தான் அது. பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இங்க அழிப்போம், இதை அழிச்சு போட்டு யபயு என்கிற சொல்ல எழுதி பார்ப்போம். நீங்க பாருங்க, யபயு இதான் யபான்னு நம்ம சொல்றோம். என்னது யபயு எஃப்அலு. அப்ப அபய ஃபஅல யபயு எஃப்அலு. இப்ப இதுல நீங்க பாத்தீங்க என்றால் என்ன நடக்குது என்றால், இங்க நாங்க வந்து
இந்த 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 எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால இந்த ஃபத்தகத்தை கவனிச்சு இந்த யாவை வந்து நம்ம வந்து அலிஃபா பெருட்டோம்னு சொல்லுவாங்க. காரணம் இந்த யாவுக்கு ஹரக்க சுமக்கிறதுக்கு இயலாது. இந்த லம்மத்தை சுமக்க மாட்டாரு. இந்த லம்மத்தை இந்த இருக்காரு லம்மத்து, இந்த லம்மத்தை சுமக்க இயலாது அவருக்கு. ஸோ என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஃபத்தகத்துக்கு நேர்பாடாக அலிஃபா பெருட்டினால் பாண்டு வரும். அது பாண்டு அலிஃபாக உச்சரிக்கும் பொழுது பாண்டு வரும். அப்ப இந்த அபா எபா என்கிறது வந்து ஃபஅல எஃப்அல் வஸன் தான். ஆனால் அதுல வந்து ஃபா கலிமாவுலையோ அல்லது இந்த ஃபா கலிமாவுல ஹம்சா வந்திருக்குது தான், இருந்தாலும் எங்க வரல, இந்த இருக்குது ஃபா கலிமாவுல தான் ஹம்சா இருக்குதே தவிர பா யா அது வந்து ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும், அந்த ஐங்கலிமா லாங்கலிமாவில் என்ன இல்லை, ஹல் கூட எழுத்து இல்லை. ஹல் கூட எழுத்துன்னா அந்த ஐன் ஹா கைன் ஹா ஹம்சா ஹாண்டு வார எழுத்துக்கள் ஒன்றும் இல்லை. ஏ பாருங்க. ஆனா அலிஃப் இருக்குது தான், ஹல் கூட எழுத்து. அது எங்க இருக்குது? ஃபா கலிமாவுல இருக்குது, எங்க இல்லை? ஐங்கலிமாவுலையோ அல்லது லாங்கலிமாவுலையோ இல்லை. எனவே ஃபஅல எஃப்அல் என்கிற வசன் படிக்கு வந்து ஹல் கூட எழுத்து ஐங்கலிமாவுலையோ அல்லது லாங்கலிமாவுலையோ அந்த அபா என்கிற வினை சொல்ல இல்லை என்கிறதுனால அபா ஃபஅல எஃப்அல் வசன் ஷாது பாபு என்றால் ஹல் கூட எழுத்து இல்லை என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேணின்னு சொல்லுவான். இதுதான் அதுல அந்த மேட்டர். அது தவிர உள்ள மற்ற இந்த அபாவை தவிர உள்ள மற்ற எல்லா வினைச்சொற்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஅல எஃப்அல் வசன் படி வரக்கூடியதுகள்ல அங்க வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ஐங்கலிமாவுக்கு இல்ல ஐங்கலிமாவுல அல்லது லாங்கலிமாவுல அந்த ஹல் கூட எழுத்துக்கள், அந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். இதான் அதோட விஷயம். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷுக்ரான்.